தமிழர் எல்லாருக்கும் கொடுங்க. 1ஆம் நம்பர் பொண்ணு ஆங்கிள் போடுன்னு நினைப்பீங்க. ஆனால் சப்போர்ட்டுக்கு இருக்க 2ஆம் நம்பர் பொண்ணு தான் ஆங்கிள் போடும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் டேஷ் அடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் சப்போர்ட்டுக்கு இருக்கிற 4ஆம் நம்பர் தான் டேஷ் அடிப்பா. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே தான் இருக்கும். மற்றதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் டீம் கோஆப்ரேஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் விளையாடக்கூடாது. 7 பேரும் ஒரே மைண்ட் செட்டில் விளையாடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 ஸ்டேட் மேட்ச்சில் தோற்றுருக்கீங்க. ஆனால் இந்த ஸ்டேட் மேட்ச்சில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் யூனிவர்சிட்டி வின்னர்ஸ். இந்த ஸ்டேட் மேட்ச்சில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேஸ், சதர்ன் ரயில்வேஸ், போலீஸ், கஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன் இந்தியன் டீமுக்கு கூட செலக்ட் ஆகலாம். ஸோ மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டேட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்க பாருங்கள். ஓகேயா? தட்ஸ் இட். பின்னாடி கோச்சினுக்கு சண்டை போடாத வாடி. கோச், டீமில் மற்ற பசங்கள்லாம் எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. சரி. அவங்க கூட எங்களால் செட் ஆக முடியல. ஒன்றா இருக்கிற அவங்கள நாங்கள் பிரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் இந்த கிளப்பை விட்டு போகிறோம் கோச். இங்கே வாருங்க. இங்கேயே உங்களால் செட் ஆகலன்னா நாளைக்கு தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆவீங்க. அங்கே வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. அப்புறம் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவீங்க. அங்கே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், இப்படி நிறைய பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? இப்போ நடக்கிறத எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி என்ஜாய் பண்ணுங்கள். போங்க. இல்லை கோச், நம்ம பசங்க ஏதாவது உங்களுக்கான கேமை மட்டும் விளையாடுங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் மற்ற பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கான இடம் கண்டிப்பாக கிடைக்கும். போங்க. சரிங்க கோச். பிள்ளைங்களா, இந்த டோர்னமெண்ட் உங்களுக்கெல்லாம் லைஃப்டா. தஞ்சாவூர் டீம் விளையாடும்போது மட்டும் டிஃபென்ஸ் ஆடுறத, மற்றதை பற்றி கவலை இல்லை. சரியா? சரிங்கய்யா. டேய், நீ புதுசாக கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைகளை ஏதாவது குழப்பி விட்டுறாத. சரிங்கய்யா, நீங்கள் சொன்ன மாதிரியே விளையாட சொல்கிறேன். நான் வரேன்யா. போயிட்டு வரோம்ப்பா. அண்ணா டிரைவர் அண்ணா வந்து முன்னாடி உட்கார்ந்தாங்க பாத்தியா? மண்டல உட்காந்துக்குவா. ஏம்ல வம்பளுக்குற? அப்படி உட்காரு. தள்ளி உட்காரு. பின்னாடி போங்க. ஏன் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. அவள சொல்லிட்டே இருக்கால, சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்களா? பின்னாடி போங்க. நாங்க எதுக்கு போனோம்? அவ போக மாட்டாளா? ஏய், என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க கோச். ஜீவா, நில்லு. என்ன பிரச்சனை? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஏய் வித்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை கோச். போங்க. டீம் கோஆப்ரேஷன் இல்லாமல் வண்டி எடுங்கண்ணே. திண்டுக்கல்லில் நடந்த ஸ்டேட் மேட்ச்சுக்கு மொத்தம் 32 டீம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லீக்கில் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரையோடு நாங்கள் விளையாட வேண்டியதாக இருந்துச்சு. லீகில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே எங்களுக்கும் தஞ்சாவூருக்கும் நடந்துச்சு. எல்லாம் ரெடியா? बड़ा इंडियन कबड्डी खिलाड़ी प्लेयर है, जीतने का अंडरस्टैंड. யாருண்ணே அவன்? இந்த கத்திட்டு இருக்கான்? ஏதோ பரோடா டீம் கோச்சா, நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டு வந்திருக்காங்க. நெவர் எவர் நோ பிளாஸ்டிக் கவர். ரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கான். பரோடா கோச்சுன்றீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. டிகே பிகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஏலே சுப்ரமணி, யாருப்பா?
சுப்பிரமணியம் நார்த் இந்தியன் கோச்சுன்னு சொன்னா அச்சோ ஓனர் வேற பார்த்துட்டானே. பேலன்ஸ் பேமெண்ட் கொடுப்பானு என்னன்னு தெரியலையே. ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் கோச் 50 புரோட்டா தின்னேல. அது நான் இல்ல. சத்தம் வரக்கூடாது. மெல்ல மெல்ல. जीतने ஹேய் மெல்ல மெல்ல. जीतने का पक्का जीतने का बाकी அது எப்படி தம்பி கண்டுபிடிச்சிங்க? ஏண்ணே இவன் ஒத்த கடை புரோட்டா மாஸ்டர்ண்ணே. பரோடான்னு ப்ரூடா விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லீக்கில் வித்யாவையும் பிருந்தாவையும் நான் வேணுமே வெளியில் உட்கார வச்சேன். திண்டுக்கல் 1 பாயிண்ட். கபடி திண்டுக்கல் 2 பாயிண்ட். தஞ்சாவூர் 1 பாயிண்ட். திண்டுக்கல் 1 பாயிண்ட். கபடி கபடி சூப்பர் டேக்கல் தஞ்சாவூர் 2 பாயிண்ட். தஞ்சாவூர் 1 பாயிண்ட். தூவி விடு, அது போதும். தஞ்சாவூர் 1 பாயிண்ட். ஆஃப் டைம். இங்க பாருங்க, நம்ம தான் லீடிங்ல இருக்கோம். அப்படியே பிடிச்சி போயிருங்க. சரியா? நம்ம ஜெயிச்சா உனக்கு என்ன வாங்கி தரேன் இருக்கேன்? ஒரு உருண்டை. உனக்கு வளையல். வளையல். உனக்கு ஆளுகிட்ட டெய்லி பேசுறதுக்கு டாப் அப் பண்ணி தருவேன். சரியா? எங்க பாக்குறாங்க? ராஸ்கல் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் போல சிரிச்ச போல போச்சு. சீரியஸா கவனிங்க. கையெடுத்து கும்பிட்டு ஒரு கோச்சா கேட்கல, பெத்த அப்பனா கேட்குறேன். என் மகளுக்கு நான் காது குத்தி வச்சிருக்கேன். நீங்களாம் காது குத்திருக்கீங்களே, அதே மாதிரி என் மகளுக்கு காது குத்தணுமா வேண்டாமா? உங்க அப்பா சாத்துல கேட்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா விளையாடுங்க. சரியா? இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சாகணும். ஜெயிச்சாதான் காது குத்த முடியும். யாருக்கு? உங்க மகளுக்கு. ஏன்னா குத்திட்டு போயிடக்கூடாது. தஞ்சாவூர் 1 பாயிண்ட். கபடி 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 போனஸ் லைன்ல கால் வைக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கெஸ்ட் நம்பர் 11 இஸ் அவுட். போனஸ். கபடி கபடி மேட்ச் ஓவர். அடுத்த மேட்ச்ல தோத்துறோம்னு வச்சுக்க, பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏன் இறங்கி இறங்கி விளையாடுறீங்க? நீங்கள் என்ன எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க? வண்டிக்கு டீசல் போட்டு வர சொல்லுங்கள். அடுத்த மேட்ச் முடிஞ்சவொடனே கிளம்பிடுவான். நேரத்தெல்லாம் வெட்டிட்டு தான் சமைக்கணும். புரியுதா? கோச், சொல்லுங்கள் கேப்டன். அடுத்த மேட்ச்ல வித்யாவையும் பிருந்தாவையும் விளையாட வச்சுக்கிறோம் கோச். அப்படியா? ஆமாங்க கோச். உங்கள் பிளேயர்ஸ்க்கெலாம் ஓகேவா? எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். வித்யா இருந்தா மெயின் சவுண்டில் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. எல்லாரும் போய் வார்ம் அப் பண்ணுங்க. போங்க. சரிங்க கோச். போனி நீயும் போ. போ தம்பி, பிள்ளைங்க அட்வைஸ் பண்ணாமலே தெரிஞ்சிச்சிங்க. அண்ணே, அனுபவம் கொடுக்குற மாதிரி அட்வைஸ் கொடுக்காது. இப்போ அவங்களே அதை உணர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா? இனி எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். திண்டுக்கல் 1 பாயிண்ட். Dindigul 1 point. Right. Bonus +1, 2 points. Dindigul. Sir, bonus point, sir. Bonus point. No bonus. Bonus point, sir. Bonus point, sir. bonus point. Sir, ये आता मैं सत्य बोल रहा हूँ. Bonus point, sir. என்ன சார் இது? நான் தீபாவளி போனஸ் கேட்டேன். ஏலே சுப்ரமணி. என்ன சுப்ரமணி? சுப்ரமணிடா.
பெரிய உலகத்துல சுப்பிரமணிய கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு என்னவா? ஒத்தக்கடை புரோட்டா. ஆமாப்பா, நான் ஒத்த கடையில் புரோட்டா கடை தான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு என்ன? ஏன் டீ கடை வச்சிருந்த ஒருத்தாருப்பா ஒத்த கடை வச்ச நாங்கள் ஓச்சா கூடாதா? அதெல்லாம் ஆகலாம்ப்பா. என்ன? ஆனால் பரோடாலேருந்து வந்துன்னு ப்ரூட் அவுட்டா பாரு, அதுதான் தப்பு. போடாத போனஸை போட்டேன்னு சொன்ன பாரு, அது இன்னொரு தப்பு. இங்கே பாரு, நீ தேவையில்லாம இங்கெல்லாம் வந்து விளையாடாத, அப்புறம் பார்த்துக்க. இங்கே விளையாடாமல் எங்கடா விளையாடுறது? ஐயோ, நீ ஃப்ளோவை பிளாக் பண்ணுற. முடிஞ்சு வெளியில் வந்தால் ஒன்னே பிளாக் பண்ணுவேன். போடா. மகளுக்கு காது குத்து வைக்கணுமே. பாகுபலி கபட் 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 ஆஃப் டைம். ஈக்குவல் பாயிண்ட் இருக்கா, அப்படியே பிடிச்சி போயிருங்க. கபட் 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 திண்டுக்கல். திண்டுக்கல். Match over. போகக்கூடாது. இன்னும் உன் கடைக்கெலாம் வந்து புரோட்டா சாப்பிட்டு சாட்டியம் பண்ணுறாங்கப்பா. விடு, உன் பொண்ணுக்கு காது குத்து வச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. வித்யா ஸ்டேட் மேட்சும் யூனிவர்சிட்டி மேட்சும் ரொம்ப நல்லா விளையாண்டனால ஏஷியன் கேம்ஸ்க்கான இந்தியன் கேம்புக்கு செலக்ட் ஆனேன். நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். வாங்க கோச் வாங்க.